குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. விதி தலையெழுத்து அப்படின்னா என்ன சாமி, விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்களா என்ன பண்ணுறீங்க? ஒரு வீடு வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? எது வாங்காத துட்டு கொடுத்துட்டு இருக்கட்டுங்க என் வீடு ஆகிப்போச்சுன்னு ஒத்துப்பீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒரு பத்திரம் எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி போன பிறப்பில் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு ஒரு பத்திரம் வச்சுக்கின்னு தான் பிறக்கிறீங்க. அந்த பத்திரத்துப்படி தான் இப்போ வாழறீங்க. முதல்ல பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு காது கேட்கல, ஒருத்தருக்கு வாய் வரல, ஒருத்தருக்கு கால் வரல. இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடு? கடவுள் இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா? இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும்? அவர்னா கம்பெனியாக வச்சுக்கிறாரு, ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு. அவர் எல்லாரையும் இப்போ செக் பண்ணி வரத்துக்கு இல்லை. கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ போன பிறவியில் என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி அக்குறும்ப பண்ணி எத்தனை பேரை துன்புறுத்தினியோ இந்த பிறவியில் நீ அனுபவிக்கணும். இந்த பிறவியில் நீ அனுபவிச்சிட்டுன்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடைக்கும் உனக்கு. அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடச்சி போச்சு. மற்றவெல்லாம் முட்டாள், நான் தான் அறிவாளி நான்டின்னா அதுக்கு அடுத்த பிறவி நீ முட்டாள் ஆக போகிற. உன்னை பார்த்து 4 பேர் கேலி பண்ண போகிறான் இல்லையா? அப்போது இந்த பிறவிக்கு யார் காரணம்? இந்த தலையெழுத்துன்றது என்னன்னா, ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே 8 மாதம் வரைக்கும் தலை ஓப்பனாக இருக்குது. உச்சி என்ன ஓப்பன் ஆகுது? உச்சி ஓப்பனாக இருக்குது. இந்த உச்சி ஓப்பனாக இருக்கிறதால அந்த குழந்தை என்ன பண்ணுது, 2 கையும் காதாண்டை வச்சுக்கின்னு அம்மாவனுடைய வயிற்றில் தண்ணியில் ஆடிக்கினே இருக்குது. தண்ணி இல்லைன்னா குழந்தை வளராது. தண்ணி இல்லைன்னா வயிற்றில் குழந்தை உயிராக இருக்காது. அப்போ அந்த தண்ணி தான் அதுக்கு முக்கியம். அப்போ அந்த தண்ணியில் அந்த காதில் கையை வச்சுக்கினா, காதாண்ட கையை வச்சுக்கினா அப்படியே ஆடினுது. அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை போய் மண்ணில் நட்டிங்கன்னா அது முளைச்சி வரும்போது ஓமன்ற வடிவில் தான் வரும். அதே வடிவில் தான் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் ஓம் வடிவில் தான் இருக்கும். அது இந்து மதத்துக்கு ஓம் வடிவிலையோ, முஸ்லீம் மதத்துக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு சிலுவை வடிவில் எல்லாம் இருக்காது. இந்த சிலுவை கிழுவை இதெல்லாம் மனுஷன் உருவாக்கியது, இயற்கை ஓம் தான். அப்போது இந்த ஓம் வடிவில் இருக்கும்போது தாயினுடைய சுவாசம் இந்த தொப்புள் வழியாக குழந்தைக்கு போய் குழந்தை வளர்ச்சி ஏற்படுது. இந்த காட்டு பீன்னு சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தை பிறக்கும்போது உடம்பெல்லாம் பீ பூசின்னுக்கும். அப்போ இந்த தாய் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அதுக்கும் போகிறதுனால தான் அது வளர்ந்தது. ஆனால் போன காற்று உச்சி வழியாக வெளியே போயிடும். வெளியே போனதால் அது அப்படியே ஆடி நிற்கும். பிறக்கிறதுக்கு முன்னே உச்சியை மூடிடும். உச்சியை மூடின உடனே இந்த தொப்புள் வழியாக போன காற்று வெளியே போகாதனால இடிக்க ஆரம்பிச்சிடும். இடித்து 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 தலையும் கையும் முதல்ல வரும் வெளியே. தாய் சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுட்டாங்கண்ணா. எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது, குழந்தையாக தான் பிறக்கும். எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. அவங்க பெற்றுக்கிறதா இருந்தால் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்து வச்சுப்பாங்க, கங்கார் மாதிரி. குழந்தையாக பிறந்தாதான் அவங்க பெற்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? கோழி குஞ்சு பொறிச்சிடுச்சுங்கன்னுவாங்க. எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது. கோழி சூட்டை தான் கொடுக்கும், குஞ்சு தான் உருவாகி குத்திக்கின்னு வெளியே வரும். ஓட்டை நாட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்பா பார்த்துக்கிறீங்களா? ஆனால் பேருக்கு என்ன சொல்லுவாங்க, கோழி குஞ்சு பொறிச்சிடுச்சு. அதே மாதிரி தாய் குழந்தை பெற்றுட்டா. எந்த தாயும் குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை தான் பிறக்கும். அது பிறந்த பிறகு தான் அவள் தாயாவா. அது எப்படி பிறக்குன்னா அந்த உச்சி. அதனால தான் பிறந்த பிறகு எல்லா இடமும் கெட்டியாக இருக்கும், அந்த உச்சி மட்டும் கொலான்னு இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னே மூடிடுறது அது. அப்போ இதை மூடுறதுக்கு முன்னாடி உன் தலையெழுத்து அதில் வச்சுருவாங்க. அதான் தலையெழுத்துன்றது.
ஜீவன் ஒரு கையிலையும் குடும்பம் ஒரு கையிலையும் பிடிச்சி இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு போகணுன்றது ஐயாவோட ஆசை, ஐயாவோட போதனை, ஐயாவோட உபதேசம். இல்லை 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 அது அதாவது ஒரே ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 குருமார்கள் ஐயாக்கு. அந்த 3 குருமார்களில் அங்கே சென்னையிலேயே மார்க்கெட் ஆண்ட ஒருத்தர் எல்லாம் பெருசாக தலைப்பா கட்டிக்கின்னு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கின்னு பயில போட்டுக்கின்னு அவர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருப்பார். அவர் பேர் எனக்கு நினைவில்லை. அவர் தான் முதல் குரு ஐயாக்கு. ஐயா வேலை அப்போ வந்து டெய்லர் வேலை செய்கிறாரு. அந்த வேலையை கூட விட்டுட்டு இவர் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் எங்கே போய் சுற்றுறாரு போய்கிட்டே இருப்பார், நடந்து போய்கிட்டே இருப்பார். எங்கேயாவது போய் ஒரு வீட்டாண்ட ஓரமாக அந்த பிளாட்பாரத்தில் அந்த வீட்டாண்ட ஒரு ஓரமாக அந்த இது மேலே அப்படி போய் உக்காந்துருவார். இவரும் அவர் கூடயே போய் உக்காந்துருப்பார். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் அவர் எழுந்து போகும்போது இவரும் எழுந்து போயிடுவார். இவருக்கு வேலையே அவர் பின்னாடி சுற்றுறது தான். இப்படியே சுற்றி அவர் என்னைக்கு வாய் திறக்கிறாரோ அன்றைக்கி ஒரு உபதேசம் மாதிரி வரும். அதை அப்படியே பிடிச்சிக்குவார். இப்படி அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுப்பார். புயலக்கட்டை வெத்தலை கையில் வச்சுக்கினே இருப்பார். அவர் கையை நீட்டினவன் டக்குன்னு கொடுப்பார். இந்த மாதிரி கொடுத்து அவர்கிட்ட பல உபதேசங்களை ஐயா வாங்கியிருக்காரு. ஆனாலும் அவர் நிலையில் உபதேசம் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த நிலையில் வாங்கின உபதேசங்களை அப்படியே நமக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக புரியாது. இதுக்கு ஐயா வந்து பல புத்தகங்களில் ஆராய்ச்சி அந்த உபதேசத்துக்கெல்லாம் ஒவ்வொரு சித்தர் பாடல்களை எடுத்து அதுக்கான விளக்கங்களை தேடி இந்த விளக்கத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் சம்பந்தம் படுத்தி இதுக்கும் இதுதான் மேட்ச் ஆகுது அப்படின்னு கொண்டு வந்து அதை ஒவ்வொன்றா பாடமாக்கினார். அடுத்த ஒரு குருமார்கள் யாருன்னா, ஒரு குரு வந்து மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் வந்து மந்திர தீட்சை கொடுத்துருக்கார். மந்திரங்களை கற்றுக்கிட்டு அங்கே யார் ஐயா வாழ்ந்தது ஐனாவரம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஐனாவரத்தில் அந்த ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த கிட்டத்தட்ட அவரை சுற்றி இருக்கக்கூடிய 4 தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நேராக ஐயா கிட்ட வந்துடுவாங்க. அவர்கிட்ட வந்தவொடனே அவர் ஒரு வேப்பலை எடுத்து அப்படி மந்திரம் போட்டாருன்னா எல்லாம் சரியாக போயிடும். அது மாதிரி வருவாங்க. கொஞ்ச நாள் அதில் இருந்தார் ஐயா. இதை மந்திர தீட்சை வாங்கி அதில் கொஞ்சம் சித்தி பெற்று அந்த தெருவில் எல்லாருக்கும் மந்திரங்கள்லாம் போடுவார். எல்லாம் எது இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தால் உடனே அதை சால்வ் பண்ணுவார். அது மாதிரி அப்போ ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயா வந்து அப்போ சண்டை சேவல்லாம் வளர்ப்பார் வீட்டில். இந்த ஒரு சேவலை பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து பிடிச்சின்னு போய், அவன் தண்ணி கேஸு, அவன் தான் பிடிச்சின்னு போயிட்டான். ஆனால் பார்க்கல யாரும். ஆனால் அதை தைரியமாக செய்யக்கூடிய வேறு யாரும் கிடையாது அந்த தெருவில். அவன் தான் அதை செய்திருப்பான்றது ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவனை போய் நேரடியாக கேட்க முடியாமல் ஒரு நாள் அவனை ஒரு நாள் அந்த மறுநாள் அவனை கூப்பிட்டு இங்கே வாடா, மாதிரி சேவல் நம்மளது பெரிய சேவல்றாது. ஆமாண்ணா அது யாரோ பிடிச்சின்னு போயிட்டாங்கிறாங்க. ஐயோ அப்படியாண்ணா, நான் இது முட்டைலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அவன் சாயங்காலத்துக்குள்ளே கொண்டாந்து விடலன்னா அவன் கதை வேற மாதிரி ஆகிடும். சேவலை விட கேவலமாக போயிடுவான். அவனை காவு தான் போடுவாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் அப்படின்னு. உடனே நான் தானா, நான் தான் எடுத்து போயிட்டேன்னா முட்டையை முதல்ல ஐயோடப்பாவி நீ சொல்ல வேணாவடா, நீயும் தெரிஞ்சுதான் நான் வச்சிருப்பேனாடா. அதை ஐயோ வச்சுக்கினேன், என்னால் எடுக்க ஐயோ அண்ணா தயவுசெய்து நான் இருந்தா ஓடி போய் சேவலத்துக்கு அந்த கையில் கொடுத்துட்டு, ஆனால் இதெல்லாம் சேவல் முட்டைண்ணா ஏய் நான் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஐயோ அண்ணா எப்படின்னா அப்படின்னு கெஞ்சுறான், அழுகுறான். அவன் வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு அவன் கதை. அவர் கிளீனாக சொல்ல, நான் முட்டை வச்சுட்டேன்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தெரியல என்னை பற்றினா, எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து மந்திரம் போடுறாருல்ல தெருவில் எல்லாருக்கும் தெரியுமே. நான் முட்டை வச்சிருக்கிறேன்டான்னு. அது உண்மை இல்லை. ஆனால் விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே கியூஆர் கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு
என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை